வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வயநாடு தொகுதியில் மீண்டும் ராகுல் காந்தி போட்டியிடப் போவதில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கேரளாவின் வயநாடு தொகுதியில் போட்டியிட்ட ராகுல் காந்தி 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஆனால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீகில் கட்சி வயநாடு தொகுதியை கேட்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் ராகுல் காந்தி இந்த முறை வயநாட்டில் போட்டியிடப் போவதில்லை எனவும், தெலங்கானா அல்லது கர்நாடகாவில் உள்ள ஏதேனும் ஒரு தொகுதியில் இருந்து போட்டியிடப் போவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதே வேளையில் ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு தொகுதியிலும் போட்டியிடுவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான கமல்நாத் பாஜகவில் இணைவதாக வெளியான செய்திக்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தின் முன்னாள் முதல்வரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான கமல்நாத் விரைவில் பாஜகவில் இணைவதாக தகவல் வெளியானது. இதற்கிடையில் பாஜகவில் இணையும் முடிவை அவர் கைவிட்டு விட்டதாகவும், தனி கட்சி தொடங்குவதாகவும் தகவல் வெளியானது. இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட ஊடகம் அதற்கு மறுப்பு செய்தியை வெளியிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் பாஜக எம்எல்ஏக்கள் காங்கிரசிற்கு மாறுவார்கள் என்றும், தமிழகத்தில் பாஜகவில் ஒவ்வொரு விக்கெட்டாக விழும், புதுச்சேரியில் காங்கிரசிற்கு ஒவ்வொரு விக்கெட்டாக கிடைக்கும் என்றும் அம்மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். பாண்டிச்சேரியில பிஜேபி 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது கவர்னரும் சபாநாயகரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த சண்டைக்கே இன்னும் பஞ்சாயத்து ஆகல. இதுல யார் காங்கிரஸுக்கு வரப்போறாங்கன்னு தெரியல. ஏன் வரக்கூடாதா என்ன? அதிசயமா கேக்குற. ஏன் இருக்கக்கூடாது? எல்லாம் நடக்கும். உலகத்துல எது வேணாலும் நடக்கும். ஆமா, அங்க ஒவ்வொரு விக்கெட்டா விழும், நம்ம கிட்ட ஒவ்வொரு விக்கெட்டா வரும். வந்துடும், பாத்துக்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.